எஸ்றா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள சாஸ்திர அறையை சோதித்தார்கள். Then Darius the kings and made a decree, and such was made in this house of the rules where these treasuries were laid up in this Babylon. வசனம் 2. மேதிய சீமையில் இருக்கிற மோதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதில் எழுதியிருந்த விபரமாவது: And there was found at the Sameta in this place that is in the province of the Medes a roll, and therein was record this writing. வசனம் 3. ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழு உயரம் 60 முழு அகலமாய் இருக்க வேண்டும். In the first years of the Kores, the kings of the sum of Curious, the kings made a decree conquering the house of the God of the Israel, Jerusalem. Let the house of the build the place where they offered sacrifice, and let the foundations thereof be strongly laid, the height thereof 3 crores and cubits, and the breadth thereof 3 crores cubits. வசனம் 4. அது 3 வரிசை பெருங்கற்களாலும் ஒரு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்படுவது. அதற்கு செலவும் ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. With their rows and of the great and stone and a rows of new and tambours, and let the expense be and give out of the kings of the house. வசனம் 5. அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து ஆலயத்திலிருந்து எடுத்த பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய்ச் சேரும்படிக்கு திரும்பவும் கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. And also let the gold and silver and vessels of the house of the God, and which Nebuchadnezzar took and from out of this temple which is at Jerusalem, and forgot unto the Babylon, be and restored and forgot again unto this temple which is at the Jerusalem, every one to this and place them in this house of the God. வசனம் 6. அப்பொழுது தரியு ராஜா எழுத அனுப்பினதாவது: இப்பொழுதும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்தானையும் செத்தார் வஸ்தானையும் ஆகிய நீங்களும், நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்புறசாகியான உங்கள் வகையார யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். Now therefore and Titani and Governor Bani and the rivers Satrabonus and your and companies this chamber city which are behind the river, be ye fair from thence. வசனம் 7. தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யப்படும் யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலேயே கட்ட கடவர்கள். Let the work of this house of the God alone let the governor of the Jews and the elder of the Jews build this house of the God in this place. வசனம் 8. தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டப்படும்
விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளைகளையே என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாக்காதபடிக்கு நதிக்கு இப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திராவியத்தில் அவர்களுக்கு தாமதமில்லாமல் சொல்லும் செலவும் கொடுக்க வேண்டும். Moreover, I make a decree what he shall and do to these elders of these Jews for this building of this and house of the God, that of the king's goodness, even of this tribe behind the river, for with expense be given unto this man, that he be not an hindered. வசனம் 9. பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகள் இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கிடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய் முதலானவை தினந்தோறும் அவர்கள் சொற்படியே தாழ்ச்சியில்லாமல் கொடுக்கப்பட கடவது. And that which and they have need of the both young bullocks and rams and lambs for the burnt offering of the God of the heaven, what salt, wine, and oil, and according to the appointment of the priest which had the Jerusalem, and let it be and given them and day by day without fall. வசனம் 10. எருசலேமில் இருக்கிற அசீரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கு அவர் குமாரர்களுக்கும் தீர்க்காசியும் உண்டாக மன்றாடும்படிக்கு அப்படியே செய்ய கடவுதாக, that they may offer sacrifice of the sweet savours unto this God of heaven, and pray for the life of the kings and of these sons. வசனம் 11. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளைகள் என்னவென்றால், இந்த மனிதனாவது இந்த கட்டளைகளை மீறினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்படும், அவன் அதிலே தூக்கி போடப்படுவான், அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பைமேடாக கடவது. Also I have made a decree that whosoever shall and alter these words, and let timber be and pull down from this house, and being set up, let and him and be in anger thereon, and let his house be made a damagely for this. வசனம் 12. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கைகளை நீட்டப்படப்போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ண தேவன் நிர்மூலமாக்க கடவர். தெரியுவாகிய நாம் இந்த கட்டளை கெடுத்தோம், அதன்படி ஜாக்கிரதையாய் செய்ய கடவது என்று எழுதி அனுப்பினான். And God had that is caused his names to the devil there, and destroyed all the kings and the peoples that shall up to the altar, and to destroy this and house of God which is at Jerusalem. The Jews have made a decree, let it and be done it speed. வசனம் 13. அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்தானையும் தேசத்தாரில் பெஸ்தானையும் அவர்கள் வகை ஏறவும் தெரியூ ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். Then Antony governor, and they said the river and certain Bansi, and the compassion according to that which and Darius dress the kings had and sent so they and did and spendly. வசனம் 14. அப்படியே யூதேரின் மூப்பர்கள் கட்டினார்கள்.
தீர்க்கதரிசியாகிய அகாசியோ இத்தேனிவின் குமாரனாகிய சகாரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைகளையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அஸ்டியா என்பவர்களுடைய கட்டளையின்படியும் அதை கட்டி முடித்தார்கள். And the elder of the Jews and built and this day and prophesied, though and the prophesying of the Haggai the prophet and the Zechariah the son of the though, and they built and finished it according to these commandments of the God of the Israel, and according to the commandments of the carriers and Darius and the Trustrux kings of the Persia. வசனம் 15. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷத்தில் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பாருங்களேன், ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் மாதம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. And this house was unfinished and this third day of the month and Adar, which was in the 6th year of this reign of the Darius the king. வசனம் 16. அப்பொழுது இஸ்ரவேலின் புத்திரரும் ஆசாரியர்களும் லேவியர்களும் சிறை இருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை அடைய சந்தோஷமாக கொண்டாடினார்கள். And the children of the Israel, the priests and the Levites and the rest of the children of the captive keep it the dedication of this and house of the God which joy. வசனம் 17. தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தினும் பாவ நிவாரண பலிகளுக்காக 12 வெள்ளை ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டு and offered at the dedication of this and house of the God, and 100 bullock, 200 rams, 400 lambs, and for a sins offering for all Israel 12 he goats, according to this number of the tribes of the Israel. வசனம் 18. மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியர்களையும் அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியர்களையும் அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள். And they set the priests in these divisions and these Levites in their course for this service of the God which is in Jerusalem, as it is in written the book of Moses. வசனம் 19. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆதரித்தார்கள். And the children of the captive keep the Passover upon this 4th day of the first month. வசனம் 20. ஆசாரியரும் லேவியர்களும் ஒருமனப்பட்டு ஜனங்களை சுத்தம் பண்ணி கொண்டதனால் எல்லோரும் சுத்தமாயிருந்து சிறை இருப்பிலிருந்து வந்தார்கள். எல்லோருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரர்களுக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். And for the priest and the Levites were and perfect and true God at all this them and were and pure and killed the Passover all the children of the captive and for their and brethren the priest and for themselves. வசனம் 21. அப்படியே சிறை இருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து and the children of the Israel which were and come
again out of the captives, and all such as had separated themselves unto them from the filthiness of this heathen of the lead unto the sick, the Lord God of the Israel did and eat. வசனம் 22. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைகளை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியாவுடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்து இருக்க பண்ணினார். And keep it the first of the unleavened bread even 7 days with joy, for the Lord had made them joyful and turned the heart of the king of Assyria unto them through the strengthen their hands in this work of the house of God, the God of the Israel.